கேரளால மம்மியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மகாதேவன் கோவில். அது என்ன மம்மியூர்? நம்மலாம் மம்மி அப்படின்னா ஆங்கிலத்துல வரக்கூடிய மம்மி அவங்க ஊர் அப்படி கிடையாது. சிவபெருமான் பல அவதாரங்களை எடுத்தார். அவர்தான் தட்சிணாமூர்த்தியாக சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்தார். அவர்தான் பைரவராக இருக்கிறார். அவர்தான் பிச்சாண்டராக வந்தார். அவர்தான் ருத்ரனாக வந்தார். இப்படி சிவபெருமான் பல வடிவங்கள் எடுத்தார் இல்லையா? அப்படி சிவபெருமானுடைய வடிவத்தில் ஒன்று ருத்ரன். இந்த ஊருக்கு சிவபெருமான் ருத்ரனாக வந்தார். அப்படி சிவபெருமான் ருத்ரனாக வந்த மகிமை உடைய ஊர். மகிமை ஊர் அப்படின்றது தான் காலப்போக்கில் மகிமை ஊர் சொல்லி மம்மியூர் அப்படின்னு மாறிடுச்சு. சில கோவில்களில் ஒவ்வொரு நாளும் ரிக்வேத பாராயணம் பண்ணுற வழக்கம் இருக்கும். சில கோவில்களில் அது உண்டு. அந்த ரிக்வேதம் நீங்கள் ருத்ர பாராயணம்லாம் சில கோவில்களில் தொடர்ந்து பண்ணுவாங்க. தினமும் பாராயணம் பண்ணக்கூடிய கோவில்கள்லாம் உண்டு. நிறைய சிவபெருமானுக்கு உரிய அந்த ஸ்லோகங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. அதில் முக்கியமாக ரிக்வேத பாராயணம் தினந்தோறும் நடக்கக்கூடிய கோவில்கள் ஒன்று மம்மியூர் மகாதேவன் கோவில். அந்த கோவிலுக்கு நான் உங்களுக்கு போக சொன்னேன். திரும்பவும் சொல்கிறேன், நான் எப்போவுமே கோவில் பரிகாரம் மட்டும்தான் சொல்லுவேன். கூடவே இந்த மாதிரி உடம்புல நோயெல்லாம் இருக்குன்னா டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்கணும். ஏன்னா ஜாதக கட்டத்தை வச்சு உங்கள் உடம்புல இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றத ஒரு ஜோதிடர் சொல்ல முடியுமா அப்படின்றத நாம் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்து உங்கள் உடம்புல இது இப்படி இருக்குது. ஏன்னா அவர் தான் ஸ்கேன் ரிசல்ட் பார்க்குறாரு. டாக்டர் சொல்கிற அந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும். கூடவே இந்த மாதிரி கோவில்களுக்கு போய்க்கிறது நல்லது.